யுத்தம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் தொடங்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ட்ரம்ப் அவர்கள்ட்டே கேட்கப்படுது. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்லை நாங்கள் 170 டார்கெட் அடிச்சிட்டோம். இந்த 170 டார்கெட் அடித்தது ஏதோ யுத்தம் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது, ஈரானுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன பாடத்தை புகட்டினார் இந்த ட்ரம்ப் அவர்கள்? இப்போ ஈரான் திரும்ப பஹ்ரைன், கத்தார் போன்ற நாடுகளுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத நடத்தினாங்களே, பஹ்ரைன் முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கான கண்டினியூஸ் அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் வியூகம் சேனலில் தான் வரப்போகுது. ஸோ வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஏதாவது நண்பர்கள், உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேஷனல் வைடாக ஒரு அலாம் அப்படிங்கிறது ஒலித்திருக்கும். ஏதாவது ஷெல்டரில் போய் இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நேரத்திலே அந்த அலாம் அப்படிங்கிறது நீக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயல்பு வாழ்க்கைக்கு பஹ்ரைன் நாட்டு மக்கள் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிந்தது. ஸோ அப்படிப்பட்ட பஹ்ரைனில் இன்றைக்கி ஈரான் ஒரு அட்டாக்கை நடத்துகிறாங்க. அந்த அட்டாக் பஹ்ரைனுக்கு எதிரானது கிடையாது, அமெரிக்காவினுடைய படை, அமெரிக்காவினுடைய சில முக்கியமான இடம், இதுக்கு எதிராகத்தான் ஈரான் அவங்களுடைய அட்டாக்கை நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லக்கூடிய விளக்கம். பஹ்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஈரான் எங்களை அட்டாக் பண்ணாங்க, எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன செஞ்சிருச்சு, ஈரானுடைய அட்டாக்கை தடுத்துருச்சு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எஸ், மக்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கை கொடுத்தது உண்மைதான், அதை திரும்ப எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான தினம். இந்த தினத்தில் ஈரான் சண்டை போடுவாங்களா, இல்லை அவங்க நாட்டு மக்களை சமாதானப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி. ஒன்று, ஈரான் அந்த பார்டர் ஏரியாலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல கூட்டமாக இருக்காங்க. ஆயத்தல்லா அலி கமேனி அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அந்த சவப்பெட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்த அந்த சவப்பெட்டியை எங்கேயுமே கொண்டு போக முடியாத அளவுக்கு க்ரௌட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. இதை கன்னிங்காக கவனித்த அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில ரயில்வே நெட்வொர்க் அப்படிங்கிறத, அந்த பாலங்கள் இல்லாட்டி ரயில்வே ட்ராக், இதுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அதாவது ஆயத்தல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி மரியாதை, இன்றைக்கி இறுதி அஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய உடல் கொண்டு வரப்படும் போது அதுக்கு நிறைய பேர் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லோரும் அங்கே போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ரயில் நெட்வொர்க்கை கட் பண்ணியிருக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் குற்றச்சாட்டை இப்போது ஈரான் வைத்து வருகிறது. எங்கள் தலைவருக்கு கடைசி மரியாதை இல்லாட்டி அவருக்கு இறுதி அஞ்சலி கொடுக்கறது கூட அமெரிக்கா எங்கள் மக்களை தடுக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, இனி திருப்பி அடித்தா மறுபடியும் நாங்கள் அடிப்போம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சவுண்ட் அலாம் அப்படிங்கிறதும் ஈரானில் அமெரிக்கா நடத்தின தாக்குதலும் இரண்டுமே எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான அட்டாக்கில் அரபுலக நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளில் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததாக கத்தார் தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 தினங்களாக கிட்டத்தட்ட 4 to 5 டேங்கர் கப்பல்கள் ஈரானுடைய மிசைல்ஸாலையும் ட்ரோன்ஸாலையும் தாக்கப்பட்டது. ஈரான், நீ இப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன செஞ்சுருவோம், உனக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன முதல் எச்சரிக்கையை பதிவு செய்தது கத்தார் தான். இந்த கத்தாரனுடைய எச்சரிக்கைக்கு அதை கண்டினியூ பண்ணி தான் அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, அட்டாக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 80 இடங்கள் அட்டாக் நடத்தினாங்க. அடுத்ததாக நேற்றைய இரவு ஒரு 90 இடங்கள் அட்டாக் நடத்தினாங்க. அப்படி டோட்டலாக 170 இடங்கள் அட்டாக் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஏதோ நாங்கள் யுத்தத்தை தொடங்கணும், ஈரானை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் கிடையாது. ஈரான் எங்களுடைய கப்பல்கள், எண்ணெய் கப்பல்களை அழித்தார்கள், அதற்கு எதிராக அதை நாங்கள் தடுக்கும் விதமாக இல்லாட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்கோன்னு சொல்லி அமெரிக்கா எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. அமெரிக்காவினுடைய இந்த எக்ஸ்பிளனேஷனை ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய், இதற்காக அவங்க அடிக்கல, அதுவும் 170 இடங்களில் அவங்களுடைய அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது ஈரானுக்கு எதிரான ஒரு போராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு வேலிடான போராக மாறிடுச்சான்னு கேட்டால் இல்லை, மாற்றி சண்டை போட்டிருக்காங்க. ஈரானும் திரும்ப அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா அடிச்சுட்டாங்க. அவங்களுடைய இலக்கை அமெரிக்கா அடைந்து விட்டார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை ரொம்ப பேட்லியாக அவங்களுக்கு ஒரு டீல் தேவைப்படுதுன்னு சொல்லி ஈரான் இப்போ தான் எங்ககிட்ட பேசினாங்க, அதனால் நாங்கள் அடுத்த தாக்குதலை தாமதப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஸோ நேற்று தானே சொன்னீங்க நாங்கள் ஈரான் அடிக்க போகிறோம், டாக் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னோன்னே ஷேர் மார்க்கெட் எல்லாம் விழுந்துச்சு, எல்லா ஷேர் மார்க்கெட்டும் அடி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி திடீர்னு சொல்கிறார், இல்லை நான் பேச போகிறேன் மறுபடியும். ஸோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இப்போ செய்திகள்லாம் பார்க்கும்போது. இங்கே ஒரு விஷயத்தை நம்பி அந்த நாட்டை நாங்கள் அடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லும்போது அதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் பயப்படுறாங்க.
அமெரிக்காவும் ஈரான் மக்களும் பயப்படுறாங்க. அந்த பயத்தில் குளிர்காயக்கூடிய ஒரு நபராக இப்போது ட்ரம்ப் அவர்கள் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அடுத்தடுத்ததாக மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் ஆகிட்டு இருக்கு, அப் ஆகிட்டு இருக்கும், ஆனால் கிரிப்டோ அப்படி கிடையாது, நான் கிரிப்டோவில் மிகப்பெரிய லாபம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கிரிப்டோவுக்கு அதிக அளவு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இது எல்லாமே ட்ரம்ப் அவர்களுடைய சுயலாபத்துக்காக நடக்குதா, இல்லை ட்ரம்ப் அவர்கள் வாண்டடாக இதை செய்கிறாரா? ஏன்னா நேற்று அவர் பேசினதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாரு, என் முன்னாடி இருப்பது புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்களை பார்த்து சொல்கிறாரு, இப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்மெண்ட், ப்ரெஸ் முன்னாடியே ஏகப்பட்ட பொய்கள் அப்படிங்கிறத அவுத்து விட்டார். இவ்வளோ நாள் நீங்கள் ஈரான் மக்களை, ஈரான் தலைவர்களை நல்லவர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே அவரை திட்டுறீங்களே அப்படின்னு கேட்டபோது இப்போது தான் எனக்கு புரிந்தது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். இது எல்லாமே ஒரு உலகத்தினுடைய வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் தலைவர் சொல்வதா இப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதுமாக கேட்டு வருகிறது. இதுக்கு நடுவில் மீடியேட்டராக இருந்த பாகிஸ்தானுடைய நிலைமை தான் அந்தோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு டேங்கர், அந்த எல்என்ஜிக்கான டேங்கர் வர வேண்டியிருக்கு, அதை மட்டும் அனுப்பி விடுங்க ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. ஏன்னா போன வாரமே அதுக்கான டெலிவரி இருந்துச்சு. எல்என்ஜி லிமிடெட், பிஎல்எல் அப்படின்னு சொல்லலாம், பாகிஸ்தான் எல்என்ஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி டெண்டர் டு பை ரீப்ளேஸ்மெண்ட் கார்கோ ஃபார் டெலிவரி ஆன் ஜூலை 15-16 வித் கமர்ஷியல் ஆஃபர்ஸ் டியூ ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீலை ரெடி பண்ணி அதை அர்ஜென்ட்டாக வேணும், அது இல்லைனா எங்கள் நாட்டில் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் இருந்தபோது எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த டேங்கர், அந்த எல்என்ஜி டேங்கரை கொண்டு வந்துடலான்னு சொல்லி பாகிஸ்தான் நினைச்சது அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. டிராஃபிக்கில் இல்லாட்டி ஈரான் விதித்த தடை காரணமாக அந்த டேங்கரால் வர முடியாத நிலைமை வரலாம். அதனால் பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா, அதை மட்டும் அந்த எல்என்ஜி கார்கோ மட்டும் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை ஈரான்கிட்ட வச்சிருக்காங்க. சரி, அப்படின்னா அமெரிக்காவினுடைய தாக்குதலில் இதுவரையிலும் கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை கடந்த 2 தினங்களில் மட்டுமே 14 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அறிவித்திருந்ததே அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் தான். ஸோ இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி சார்பாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவலில் ஈரான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்தாலும் அமெரிக்கா ஈரான் மக்களை கொன்று குவிக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு ஈவு இறக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய ஹெட்லைன்லாம் போட்டு 14 நபர்களை கொண்டுட்டாங்க, இந்தந்த சிட்டியில் இத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ரொம்ப டீட்டெயில்டாக பல ஊடகங்களுக்கும் அவங்க செய்தியாக கொடுத்துருக்காங்க. அல்ஜசீரா அதை கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக எடுத்து வெளியிட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது தொடரலாம். மறுபடியும் ஈரானை மிரட்டுவதற்கும் ஆயத்தல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு அமெரிக்கா இந்த தாக்குதலை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய கூட்டம் அது ஈராக்லையும் கூடுது, ஈரான்லையும் கூடுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த கூட்டத்தை அந்த சைக்காலஜிக்கல் அடிப்படையில் அவங்கள வீக்காக்கணும், அவங்கள ரொம்ப பெரிய அளவில் தொய்வாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிரான ஒரு பெரிய அட்டாக்கை இப்போ அமெரிக்கா செய்யணும். அதை தான் அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. நீங்கள் என்னதான் ஒன்று கூடினாலும் உங்களை அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான்டா இருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட தப்பிக்க முடியாது, உங்களுடைய கூட்டத்தை நீங்கள் இப்போது என்ன செஞ்சிருங்க, மாட்டி விட்டுருங்க, ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஈரானுக்கு உங்களுடைய சப்போர்ட்டா இருக்கட்டும், இது எதையுமே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கான கடைசி எச்சரிக்கை என்பதுதான் அமெரிக்காவினுடைய ரகசிய மெசேஜ். பட் அந்த கூட்டம் அப்படி கலைந்து போகிற கூட்டமாக தெரியலை. ஈரானுக்கு கூடியிருக்கக்கூடிய இல்லாட்டி ஆயத்தல்லா அலி கமேனி அவர்களுடைய அந்த இறுதி மரியாதைக்கு கொடுக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது. ஈவன் ஈரான் அத்தாரிட்டி கூட சொல்கிறாங்க, எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாத கூட்டமாக மாறிட்டு இருக்கு, அதனால் அவருடைய அடக்கம் அப்படிங்கிறது, அந்த உடல் நல்லடக்கம் அப்படிங்கிறது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முஜ்தபா கமேனி அவர்கள் இந்த டே வருவாரா? ஏன்னா இதுக்கு பிறகு ஆயத்தல்லா அலி கமேனி அவர்களுடைய உடலை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த டே வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு குரலும் உயர்ந்து வருகிறது. ஒருவேளை இது அமெரிக்கா, இஸ்ரேல் முஜ்தபா கமேனி அவர்களுக்கு எதிராக விரிக்கப்பட்ட வலை அப்படின்னு சொல்லி சில ஈரான் ஊடகங்கள் சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீகோட் பண்ணிடலாம். ஒருவேளை இப்போ முஜ்தபா அவர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரான் அமெரிக்காவை அடிச்சிட்டாங்க, அதனால் அமெரிக்கா திரும்ப ரிட்டாலியேட் பண்ணாங்க, அந்த ரிட்டாலியேட் பண்ணுற இடத்துல முஜ்தபா இருந்தார், அவர் அடிச்சிட்டாங்க, ஸோ அடுத்த தலைவரையும் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஹிட் லிஸ்ட்டில் என் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், நான் தான் முதல் டார்கெட், ஈரான் என்னையை தான் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடியே நான் ஈரானை அழிச்சிடுவேன், ஈரானை யார் ஆட்சி செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக முஜ்தபா தான். அப்போ அந்த முஜ்தபா வெளியில் வரணும், முஜ்தபா வெளியில் வர வைக்கிறதுக்கு ஈரான், இஸ்ரேல் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷனாக கூட இது இருக்கலாம். அதனால் நிறைய நெட்வொர்க் அவங்க தடைப்படுத்துகிறாங்க, ஏகப்பட்ட அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. 170க்கும் அதிகமான இடங்கள் டார்கெட்டாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஈரானுடைய அட்டாக்கை பல நாடுகளும் ரிப்பல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இதுக்கான அடுத்த அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் வியூகத்தில் பார்த்துடலாம். இந்த அப்டேட் அப்படிங்கிறதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் அமைதியாக பீஸ் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா திடுதுப்புனி ஈரானுக்கு எதிராக நாங்கள் இந்த அட்டாக்கை நடத்துகிறோம்,
வெறும் 3 டேங்கர் கப்பல்கள் அட்டாக்கு உட்பட்ட காரணத்தினால் நாங்கள் இந்த அட்டாக்கை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தை மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ணுவதற்கான தேவை என்ன? அப்போ அவங்களுடைய என்டையர் திட்டம் ஒரு பெரிய தலைவனை போட்டு தள்ளுறது. அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய அடுத்த சுப்ரீம் லீடர் யார், அவர் எப்போது வெளியில் வருவார், அவரை வெளியில் வர வைப்பதற்கான அந்த தேவை, அது எல்லாத்தையுமே கரெக்டாக கச்சிதமாக காய் நகர்த்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.